ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஓஜா அப்படின்ற ஒரு பேய் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ப்ரொஃபஸரும் 4 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பேய் படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக லொக்கேஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் இவங்க ஓஜா கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பேய் பூதத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாதனால ஹீரோ இந்த கேமை பாதிலேயே விட்டுறாரு. ஆனால் இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே பேய் அந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த கேமை இன்கம்ப்ளீட்டாக விட்டதுனால இந்த பேய் இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. இவங்க மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்குதுங்க. அந்த பேய் யாரு, எதற்காக இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பங்களா வீட்டை காட்டுறாங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் வாட்ச்மேன் சத்தம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைறாருங்க. வாட்ச்மேன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவரும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. போய் பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவர் முன்னாடி வந்து நிக்குதுங்க. அதை பார்த்ததும் இவர் மிரண்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா ஒரு பொண்ணு 3 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்களோட டிப்ளமோ ப்ராஜெக்டா ஒரு ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. வினய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. வின்சி பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க்கெல்லாம் பார்க்க போறாரு. கெவின் அப்படின்றவர் ஹீரோவா நடிக்க போறதா சொல்றாருங்க. ஆனா ஹீரோயினா ஏஞ்சலினாவை தான் போடணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, நம்ம கெவினுக்கு ஏஞ்சலினா மேல ஒரு ஒன் சைட் லவ் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஏஞ்சலினா பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல இன்வால்வ் ஆயிட்டு நான் ஹீரோனா நடிக்கணுமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ப்ரொஃபஸரான நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான்ல இருக்கிறோம், என்ன ஹீரோனா நடிக்க சொல்றாங்க, பட் எனக்கு அதெல்லாம் வராதுன்னு தோணுது சார் அப்படின்ட்டு. ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக தானே உன்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, உன்னால முடியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரி சார் அப்படின்னு ஏஞ்சலினாவும் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து இவங்க டைரக்ஷன் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்க யோசிச்சு வச்சிருக்கிற அந்த ஹாரர் படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தரமான லொகேஷன் வேணும் இல்லையா. இவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு லொகேஷனை பார்த்து வச்சிருக்கு. அந்த லொகேஷனை நம்ம ஹீரோ கிட்ட காட்டும் போது இருந்து பார்க்கும்போது ஒரு ஹாரர் படம் எடுக்கிறதுக்கு தரமான லொகேஷன் மாதிரி தான் இருக்கு, பட் உள்ள இருந்து பார்க்கும்போது எப்படின்னு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம நேரடியாக போய் லொகேஷனை பார்க்க தானே சார் போகிறோம் அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த 3 பசங்க மொத்தம் 4 பேர் இந்த லொகேஷன் பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ஏஞ்சலினா வந்து வழிமறைக்கிறாங்க. எதுக்கு குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன விட்டுட்டு நீங்கள் மட்டும் லொகேஷன் பார்க்க போகலான்னு பார்க்குறீங்களா, நானும் வரேன் அப்படிங்கும்போது உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது, 4 பசங்க ஒரு பொண்ணு எல்லாரும் ஒன்றா போனோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு கூட்டு போவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ நீ வண்டியில் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு லொகேஷனுக்கும் போகிறாங்க. அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க அந்த இடத்த புக் பண்ணி ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க போய் படம் எடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருந்திருக்குது. இவங்க போனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக வினயும் கேமராமேனும் ஒன்றா தான் தூங்குறாங்க. ராத்திரி அங்கே இருக்கக்கூடிய ஷோபீஸ் திடீர்னு கீழே விழுதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு இந்த கேமராமேன் கண்முழிச்சிடுறாரு. வினய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது வினயும் கண்முழிச்சிடுறாருங்க. யாரோ ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. டார்ச் லைட்டை போட்டுக்கிட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்ட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் இவங்க தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்து பில்டிங்கில், அதுவும் பூட்டு போட்ட பில்டிங்குள்ள இருந்து வர ஆரம்பிக்குது. உடனடியாக அங்கே போய் எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி நல்லா தெரியுதுங்க. அப்படியே இவர் வெளிச்சத்துக்கு வராரு. வெளிச்சத்தில் இவரை பார்த்ததும் எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா வெளிச்சத்தில் இவரு மட்டும்தாங்க வெறும் கையை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் நிழல்ல கூட ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததும் இவங்கெல்லாம் மிரண்டு போய் ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வினய் வந்து காணாமல் போயிட்டாருங்க. இந்த பில்டிங் மேனேஜர் கிட்ட போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வினய் காணாமல் போயிட்டான், இங்கே போனால் என்ன ஆனே தெரியல, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் பார்க்கலன்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூட்டப்பட்ட ரூம்குள்ளே ஒரு வயசானவர் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அப்படிங்கும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப டேஞ்சர், அவர்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, அவர் இந்த பேய் பூதத்து கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லவும் மேலும் இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. மேபி வினய் அந்த நபரை தேடி போயிருந்தாருன்னா அவரோட கதையே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் இந்த பில்டிங் மேனேஜர் பயமுறுத்துறாருங்க. இப்போ எல்லோருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வினயை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அப்போ இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா வினய் அப்படியே தோளில் தூக்கிட்டு வந்து அங்கே படுக்க வச்சுட்டு இவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்ததும் எல்லோருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவர் தான் வினய் ஏதோ பண்ணிட்டார் போல அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ நேராக இந்த வயசானவரோட ரூம்குள்ளே வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டை நீ என்ன பண்ண, என் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அசையும். அப்போ தான் நம்ம ஹீரோ உள்ளே வந்து இந்த வயசானவர் திட்டுவார். ஹீரோ திட்டின உடனே அந்த உருவத்துக்கு கோவம் வந்துடுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக உடையுது. உடனே இந்த வயசானவர் சொல்கிறாரு, எதுக்கு கோவப்படுற, சின்ன பசங்க தெரியாமல் பேசுகிறாங்க, நம்ம தானே மன்னிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சைலண்டாக
சைலண்டாகவே இருக்கிறாரு. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாருங்க. எல்லோருமே இவர் பேய் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாருங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏதோ மேஜிக் பண்ணி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ வினய் கிட்ட போய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக அவரை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், தடிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன், அவர் தான் என்னை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லவும், தப்பு அந்த வயசானவர் மேலே இல்லை அப்படின்றத இவங்க எல்லோருமே உணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வினய்க்கு இந்த பேய் பூதத்து மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஏன்னா ஹாரர் கான்செப்டில் தானே படமே எடுக்க போறாரு. அதனால அவர்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவரும் நிறைய விஷயங்களை இவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு பேய்களை பற்றியும் அப்புறம் பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயசானவர்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கிறதாகவும் அந்த டிவைஸ் மூலமாக பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு அந்த டிவைஸை வந்து வினய் கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்க, அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வினய் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி வினய் கூட தூங்கிட்டு இருக்கிற கேமராமேனுக்கு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கண் முடிச்சு பார்த்தா கட்டல் கடையில் ஒரு பெண்ணோட உருவம். அதை பார்த்து மிரண்டு அமைதியாக அவர் படுத்துக்கிறாரு. பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற வினயே பேயா மாதிரி இந்த கேமராமேனை அட்டாக் பண்ணுற மாதிரி தோணுது. டக்குன்னு கத்தி வெளியே ஓடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இந்த வினய் தேவையில்லாமல் இந்த வயசானவர்கிட்ட போயிட்டு அதையும் இதையும் கேட்டுட்டு வந்து, நீ இவன் கிட்ட சொல்லி இவனையும் பயமுறுத்தி இவன் நடுராத்திரியில் கத்திக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்கடா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த கேமராமேனும் வினயும் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலேயே அமானுஷமான விஷயத்தை ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. சயின்டிஃபிக்காக இந்த டேர்ம் படி தான் நீ வந்து பாதி தூக்கத்தில் கண்முடிச்சிருக்கிறியே தவிர இதுக்கு பின்னாடி எந்த பேய் பிசாசும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வயசானவர் பேய் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும், வினய் வந்து இல்லை அவர்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இந்த வயசானவர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நீங்கள் பேய்ங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, நீங்கள் எல்லோருமே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தோணுது. அப்படி நீங்கள் உண்மையிலேயே பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா எங்கள் முன்னாடி ஒரு பேய் கூட பேசி காட்டுங்க, இந்த இடத்துக்கு ஒரு பேயை வரவைங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சேலஞ்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை பற்றி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவருக்கு அவசியம் கிடையாது. ஆனால் ஹீரோ இவ்வளோ தூரம் ப்ரெஷர் போடுறதுனால சரி ஓகே, ஓஜா போர்டு மூலமாக பேயை கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த இடத்துக்கு பேயை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் அந்த ஓஜா போர்டை எடுத்து கொடுக்குறாருங்க. குறிப்பாக இந்த கேமை எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும், தனியாக யாருமே விளையாண்டக்கூடாது, அப்படி தனியாக விளையாண்டா கண்டிப்பாக அந்த பேய் மூலமாக ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தாங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ ஒதுங்கி நின்றுக்கிறாரு. டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா, எங்கள் கூட பேசுறதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பத்தில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. ஹீரோ அங்கே நின்று இவங்களை எல்லாம் கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு தாங்க இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு பேய் பூதம் இது மேலே நம்பிக்கையும் கிடையாது, பயமும் கிடையாது. இவங்க எல்லோரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா காயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கும்போது சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேதுங்க. இதை பார்த்ததும் ஹீரோ சிரிக்கிறாரு. இந்த ஆள் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை போய் நம்பிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டு வேற வேலை ஏதாவது இருந்ததுன்னா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அந்த கேமை ஃபுல்லாக களைச்சுட்டதுனால அந்த கேம் இன்கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் இவங்க ரூம்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு, எடுத்து படிச்சு பார்த்தா ஆஞ்சலினா தான் எழுதியிருக்காங்க. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சூசைட் நோட் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு இடத்துல குதிக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோவை ஹக் பண்ணி அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கவின் வந்து ஏஞ்சலினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு, கையில் ரோஸும் ரிங்கும். அப்போ நம்ம ஹீரோவை ஏஞ்சலினா ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா கிட்ட என்ன காரணத்துக்காக நீ தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறன்ற, உன் வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஏஞ்சலினா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சலினாவோட அப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குங்க. ஆனால் ஒரு முறை கூட அவங்க அம்மா வந்து இவர் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னதில்ல. அதாவது ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணு. அவங்க அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமாக சரக்கு கொடுத்து அவங்கள மட்டையாக்கி விட்டுட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. வளர்ந்ததுக்கப்புறமும் இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதனால் நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் அப்படின்னு ஏஞ்சலினா சொல்கிறாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் அத்துமீறல் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. சரி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, நீ போலீஸில் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது, அதனால தான் நான் என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு முடிவெடுத்தேன். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நீங்கள் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்கள் கூடயே வந்தேன். இங்கே வந்தாலாவது மைண்டு மாறும் அப்படின்னு பார்த்தா என் மைண்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. நம்ம லவ் பண்ண பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவின் ரொம்ப வேதனையோட
வீட்டுக்கு வராருங்க, சரக்கு அடிக்கிறாரு. சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கபோர்டெல்லாம் நகர ஆரம்பிக்குது. அதில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் கவினை கொல்ல பார்க்குதுங்க. கவினோட சத்தம் கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கபோர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசி எல்லாரையுமே அந்த மர்ம உருவம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட எல்லோரோட கண் பார்வைக்குமே அந்த உருவம் தெரியுதுங்க. அதை பார்த்ததும் இவங்க எல்லோருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து நம்ம கவினை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வயசானவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது அப்போ தான் இந்த வயசானவர் சொல்கிறாரு, நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண கிடையாது, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. தேவையில்லாமல் இந்த ஓஜா போர்டை விளையாடி பேயே இந்த இடத்துக்கு வர வச்சிட்டீங்க. அது இங்கே தான் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு குட் பை சொல்லலை அப்படின்னா அது இந்த இடத்த விட்டு போகாது அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லோருமே பிலீவ் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ முதற்கொண்டு. இப்போ எல்லோரும் அந்த ஓஜா போர்டை எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, காயத்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுது. உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி கேட்க, 23 வயசு சொல்லுதுங்க. ஸோ 23 வயசுலேயே இவங்க இறந்து போயிருக்காங்க. நீங்கள் எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மர்டர் அப்படின்னு வருதுங்க. அதை பார்த்ததும் இவங்க எல்லோருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சரி நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பேய் அவங்களோட வீட்டு அட்ரஸ் கொண்டு தெளிவாக சொல்லுதுங்க. அதை பார்க்கும்போது இவங்க எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இதோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல அது திரும்ப ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை எல்லாம் பயங்கரமாக பயமுறுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவர் தான் வந்து இவங்களை எல்லாம் காப்பாத்துறாரு. இந்த ஓஜா போர்டு மூலமா அந்த பேய்கிட்ட இருந்து கிடைச்ச தகவலின்படி காயத்ரி அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அவ வாழ்ற அந்த ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தங்க அவளை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த விஷயம் வெளியே தெரியணுன்றதுக்காக ஹெல்ப் கேட்குது. அது என்ன அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம அவளோட இடத்துக்கு போய் ஆகணும், அவங்க வீட்டில் போய் விசாரணை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இந்த வயசானவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய டீம் கிளம்பி நேராக அந்த ஒரு ஊருக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம காயத்ரியோட குடும்பம் ஒரு ஆச்சாரமான குடும்பங்க. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குடும்பமாக இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் காயத்ரியை பற்றி அங்கே பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் புருஷன் பொண்டாட்டி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அல்பாயுஸில் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டோடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் காரணமாக அந்த பொண்ணை வேலைக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ வேலைக்கு போன இடத்துல தான் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நேராக இந்த வயசானவர்கிட்ட வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் இந்த ஓஜா போர்டை ரெடி பண்ணி வச்சு இந்த வயசானவரும் இவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாருங்க. இப்போ காயத்ரி அப்படின்ற அந்த ஒரு ஆத்மாவை அழைச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன நடந்தது அப்படின்றது எங்ககிட்ட சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு அமானுஷமான விஷயம் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு பார்த்தா நல்லா உட்காந்துட்டு இருந்த ஏஞ்சலினா அப்படியே மாற ஆரம்பிக்கிறா. ஸோ ஏஞ்சலினாவோடைய உடம்புக்குள்ள காயத்ரி அப்படின்ற பெண்ணோடைய ஆத்மா வந்து அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்குதுங்க. காயத்ரி அப்படின்ற பெண்ணுடைய குடும்பம் ஒரு ஆச்சாரமான குடும்பங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இவங்க குடும்பத்தில் கஷ்டம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. அதுவும் ஃபினான்ஷியல் கஷ்டம். அதனால காயத்ரி வேலைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஆட் ஃபிலிம் உருவாக்கக்கூடிய கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியை தீப்தி அப்படின்ற ஒரு லேடியும் 3 ஆண்களும் ஓன் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எந்த மாடல் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அதுக்கேற்ற ஒரு மாடலை செட் பண்ணி இவங்க கிரியேட்டிவாக யோசிச்சு ஒரு ஆட் ஃபிலிமை ரெடி பண்ணி அந்த ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க வழக்கமாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஆட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும், அதுக்கு புது மாடல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கார்த்திக் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருந்திருக்காங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்க காயத்ரியை கவனிக்கிறாரு. இந்த பொண்ணே கரெக்டாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தீப்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்மக்கிட்டே ஒரு பொண்ணு இருக்கா, நாம தான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம காயத்ரி கிட்ட வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காயத்ரி பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா காயத்ரியோட ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. ஆனால் மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் போனால் கொஞ்சம் கவர்ச்சியாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வர சேலரியை விட டபுளாக சேலரி வரும், உன்னோட லைஃப்பும் க்ரோத் ஆகும், எண்ட் ஆஃப் த டே உன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தானே நீ உழைக்கிற, உனக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசவும் காயத்ரியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடலிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதன் மூலமாக இவங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருந்துருக்குது. அப்படியே கார்த்திகை காயத்ரிக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. அப்படியே இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. இப்போ தான் காயத்ரி இவங்க வாழ்க்கையை வாழவே ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க வெளியூரில் வந்து ஷூட்டிங்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ காயத்ரி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஃபோனை போட்டு உனக்கான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க, நான் அதை வந்து நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காயத்ரிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஓஜா போர்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க இவங்க கிட்ட காயத்ரியோட ஆன்மா இது வரைக்கும் தாங்க சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லலை.
இப்போ இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்த இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அங்க காலேஜுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, கவின் ரொம்பவே அப்செட்டா இருக்கிறத நம்ம ஏஞ்சலினா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவின் கிட்ட போயிட்டு, "நீ நினைக்கிற மாரிலாம் இல்லடா. நான் வந்து ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு மாரி தான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குது. அதை எல்லார்கிட்டயும் என்னால சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்டா வந்து கவின் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாரி சொல்லி ஏஞ்சலினா விலகிக்கிறாங்க. அதே சமயம் ஏஞ்சலினாக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாரி தாங்க நமக்கு தெரிய வருது. அப்புறம் இவங்க எல்லோருமே அவங்களோட காலேஜில் இருக்கும்போது அந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து கார்த்திக் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லோருமே அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கார்த்திக் தானே நம்ம காயத்ரியை உருவாக்குனது. ஸோ காயத்ரி சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவையும் அங்கே ப்ளே பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக காயத்ரியோட முகத்தை பார்த்ததும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய டீமும் போயிட்டு கார்த்திக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரிக்கும் கார்த்திக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக காயத்ரியை கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் காயத்ரியை கொலை பண்ணனா, எனக்கும் அந்த மோடருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் கடைசியாக பேசின ரெக்கார்டெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் எவிடன்ஸோட வந்து உங்களை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கார்த்திக் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா தீப்தியோட வீட்டில் தீப்தி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த தீப்தியோட வீட்டில் இருந்து ஒரு நபர் வெளியே போன சிசிடிவி கேமராவும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோனை போட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய டீம் இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்கிறாரு. அந்த நபர் யார் அப்படின்னா காயத்ரியோட பிரதருங்க. காயத்ரி இறந்ததுக்கு அப்புறம் காயத்ரியோட பிரதர் பார்த்தீங்கன்னா தீப்தி கிட்ட போயிட்டு, என்னுடைய தங்கச்சி எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா கேட்டிருந்திருக்கிறாரு. அதுக்கு பயந்து போய் நம்ம தீப்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம காயத்ரியோட பிரதருக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம காயத்ரியோட பிரதர் தப்பிச்சு வந்து தீப்தியை போட்டு தள்ளலான்னு தீப்தியோட வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாரு. ஆனால் போன இடத்துல ஆல்ரெடி தீப்தி கொல்லப்பட்டிருந்திருக்கிறாங்க. இவர் வெளியே வந்துட்டாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இவர் சொல்கிறாரு, என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேலே செம்ம காண்ட் இருந்தது உண்மைதான், கொலைவெறியில் அந்த இடத்துக்கு போனது உண்மைதான், ஆனால் நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. தீப்தியோட இறுதி சடங்கில் அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் 3 பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. அதில் இந்த மொட்டையாக இருக்கிறார் இல்லையா, இவருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்ல, நம்ம ஹீரோ போயிட்டு அந்த நபர்கிட்ட தீப்தி இறந்ததை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, காயத்ரி பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றின டீட்டெயிலாம் உனக்கு எதுக்குடா சொல்லணும் அப்படின்ட்டு அந்த மொட்டையாக இருக்கிறவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோடைய டீமில் இருக்கக்கூடிய வினயும் கெவினும் பார்த்தீங்கன்னா நேராக இந்த மனநல காப்பகத்துக்கு போயிட்டு, இந்த மாதிரி காயத்ரியோட பிரதரை இங்கே யார் கொண்டாந்து சேர்த்தா, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மொட்டையாக இருக்கிறவர் தான் வந்து சேர்த்தாரு அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்துட்றாருங்க. உடனே மொட்டையை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற 2 பேர் அங்கே போனால் ஆல்ரெடி மொட்டையை யாரோ ஒருத்தங்க சம்பவம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவருடைய டெட் பாடியை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறத பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டை கூடயே ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு இந்த ஃபோட்டோ அமுச்சு வச்சிடுறாரு. இந்த மாதிரி இந்த 2 பேர் வந்து தான் விசாரிச்சுட்டு போனாங்க, அவங்கள விசாரிச்சிங்கன்னா மொட்டையை கொண்டது யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. தீப்தி கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மொட்டை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது காயத்ரியோட பிரதர் தான் வெளியே இருந்து கொலை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோ காயத்ரியோட பிரதரை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் காலுங்க. அந்த கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர் தான் கால் பண்ணுறான். உங்கள் பசங்க 2 பேர் தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன், ஒழுங்காக காயத்ரியோட பிரதரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் பசங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போய்க்க அப்படின்னு சொல்ல, என்னை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனடியாக எல்லோரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கும் இவங்க எல்லோருக்கும் பயங்கர சண்டைங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த நபரோடைய ஆட்கள் தான் வந்து நம்ம ஹீரோடைய டீமை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நார்மலாக இருந்த ஏஞ்சலினா திடீர்னு பேயா மாதிரி அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் சரமாரியாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட 3வது பார்ட்னரும் இறந்து போயிடுறான். ஸோ அந்த கம்பெனியை 4 பேர் ஓன் பண்ணாங்க இல்லையா, தீப்தியும் 3 ஆண்களும். ஸோ அதில் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆண் மட்டும்தாங்க உயிரோடு இருக்கிறாரு. அவரு பயங்கர பயத்தில் இருந்துட்டு இருக்கிறாருங்க. இப்போது நம்ம ஏஞ்சலினாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வயசானவரை வர சொல்லி நம்ம ஏஞ்சலினாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை எழுப்புறாங்க. ஒருத்தங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஆத்மானால அவங்க உடம்புக்குள்ளே வர முடியாது. நீ எப்படி ஏஞ்சலினாவோட உடம்புக்குள்ளே வந்த, உன்னை யார் கொலை பண்ணா, நீ ஏதாவது எங்ககிட்ட சொன்னாதான் எங்களால் ஏதாவது உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம ஏஞ்சலினாவோட உடம்புல இருக்கக்கூடிய காயத்ரின்ற ஆத்மா சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஏஞ்சலினா பர்மிஷன் கொடுத்ததுனால தான் ஏஞ்சலினாவோடைய உடம்புக்குள்ளே காயத்ரியோட ஆத்மா வந்திருக்குதுங்க. அண்ணன் தண்ணிக்கு எல்லாரும் கேம் விளையாடி முடிச்சுட்டு பாதிலேயே போயிட்டாங்க இல்லையா, ராத்திரி யாருக்கும் தெரியாமல் அந்த ஓஜா போர்டை எடுத்து வச்சு ஏஞ்சலினா காயத்ரி கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அப்போ காயத்ரியோட ஆத்மா வந்து ஏஞ்சலினா கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருக்குது. அப்போ ஏஞ்சலினா சொல்லியிருந்திருக்காங்க, எனக்கு வாழ்றதுக்கே விருப்பம் கிடையாது, நீ வாழணும்னு நினச்சி இறந்து போயிட்ட,
நீயும் நானும் ஒன்று சேரலாம், நீ என்னோட உடம்புக்குள்ள வா, நீ பண்ணணும்னு நினைக்கிறதையெல்லாம் என்னை வச்சு சாதிச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முழு மனதோட தான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு ஏஞ்சலினா சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதை கேட்டு காயத்ரியோட ஆன்மா ஏஞ்சலினாவோட உடம்புக்குள்ள வந்து அடுத்தடுத்து பழி வாங்க ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம காயத்ரியை யார் தான் கொலை பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கதையை காயத்ரியோட ஆத்மா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக வெளியூரில் ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்து எனக்கும் இந்த மாதிரி எதுனா வேலை இருந்துச்சுன்னா கொடுங்க, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காயத்ரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆனால் காயத்ரி பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிக்கெலாம் வரமாட்டேன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காயத்ரி வராதனால நம்ம அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ காயத்ரி பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றி இருந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து காயத்ரி அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம காயத்ரியும் அந்த சின்ன பொண்ணும் காரில் கிளம்பி போகும்போது அந்த வழியாக ஒரு டெம்போவை எடுத்துகிட்டு வந்து இடித்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் காயத்ரியும் அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிடுச்சுங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா காயத்ரியை அவங்க கொலை பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் காயத்ரியோட ஆத்மா வந்து இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சிருந்துருக்குது. இந்த கம்பெனி ஓன் பண்ணுற 3 பேர்த்தையுமே கொலை பண்ணிடுச்சு. ஒரே ஒரு நபர் மட்டும் பேலன்ஸ் இருக்கிறாருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வயசானவர் வந்து இந்த காயத்ரியோடைய ஆன்மாவை நம்ம ஏஞ்சலினாவோட உடம்புலேருந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த உடம்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல நம்ம காயத்ரியோட ஆத்மா பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா ஏஞ்சலினாவோட விருப்பத்தோட தான் நான் இவளோட உடம்புக்குள்ளே இருக்கிறேன், நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்து ஏஞ்சலினாவை நார்மலாக்கி விட்டு ஏஞ்சலினா கிட்ட நீ காயத்ரி கிட்ட சொல்லு, உன்னோட உடம்புலேருந்து போக சொல்லு, அப்போ தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சலினா எனக்கு வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லை, அவன் என் உடம்புலையே இருக்கட்டும், நான் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பூஜையெல்லாம் பண்ணி எப்படியோ காயத்ரியோட ஆன்மாவை நம்ம ஏஞ்சலினாவோட உடம்புலேருந்து விரட்டிடுறாங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகுது. எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ஏஞ்சலினாவோட உடம்புலேருந்து காயத்ரியோடைய ஆன்மா முழுசாக போக கிடையாதுங்க. உன்னுடைய பழிவாங்கும் படலம் இன்னும் முடியல, அது முடிஞ்சால் தானே நீ போவ அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணா இந்த கம்பெனியோட அந்த கடைசி பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, 3 பேர்த்த அந்த ஆத்மா வந்து கொலை பண்ணிடுச்சு, அடுத்து நான் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அவன்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அவனை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்னரை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக உண்மையான சர்ச் ஃபாதர் அப்போ தான் சர்ச்சை விட்டு வெளியே வராரு. இவர் என்ன என்கிட்ட ஏதோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு அப்படின்னு சர்ச் ஃபாதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் கார் போய் நிற்கிதுங்க. அந்த கார் கிட்ட நம்ம போய் பார்த்தா அந்த காருக்குள்ளேருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சர்ச் ஃபாதரோடைய உருவத்தில் இந்த காயத்ரியோடைய ஆத்மா வந்து அந்த 4வது பார்ட்னரையும் கொலை பண்ணிடுதுங்க. காயத்ரியோட சாவுக்கு காரணமாக இருந்த அந்த 4 பேருமே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் காயத்ரியோட ஆத்மா சாந்தி அடையுதுங்க. இதோட இந்த படம் முடியுது. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வெளியில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.